ராமதாஸ் அவருக்கு தயவுசெய்து கையெழுத்து கும்பிடுங்க. பெரியவர், நீங்க 58 வயசாச்சு. உங்க பிள்ளை அழகு பாருங்க, உங்க மகனை சந்தோஷப்படுத்துங்க. உங்க ஒரே பையன். உங்க யாரு வாரிசு? உங்க ஆள் யார் தெரியும்? கடவுள் தெரியும். எப்ப நீங்க மறந்துக்கிற கடவுள் தெரியும். 88 வயசாச்சு. நான் நெருங்குவது என்னங்க 120 வயசு வாங்கலன்னு சொல்ல நான். உங்க பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைச்சு நீங்க நல்லது நினைக்க மாட்டீங்க. ஏன்னா கடவுளின் சித்தம் திட்டம் உங்களுக்கு கலத்தை உண்டாக்கணும். கட்சியை ரெண்டா பிரிக்கணும். உங்களுக்கு பிள்ளை உண்டாக்கணும். கலக கடவுள் செய்தாரு. அதைத்தான் நான் சொல்றேன். நானு இது உண்மை. இதுதான் வார்த்தை. இதுதான் பைபிள். ஆதி காலத்துல இந்த பைபிள் கிறிஸ்தவர்களே இந்த தெரிந்து கொள்ளுங்க. பைபிள் வார்த்தை, கடவுள் வார்த்தை நடக்கும் பாருங்க. அரசியல் ஆதாயம் தர 2 பேரும் போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு போயிட்டீங்க. 10 படிக்க அவர் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம். அவங்க மனைவி சொல்லலாம், ஏன் விட்டுக்காங்க, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்ய இஷ்டம் இல்லை. அவர் மனசு நல்ல மனசு. ஆனா கடவுளுக்கு குழப்பத்தை உண்டாக்குறாரு. நடக்க வேண்டும் என்று கடவுள் சித்தம். அவர் குறை சொல்லாதீங்க. ராமதாஸ் அவர்கள் குறை சொல்லாதீங்க. அவர் நல்லவர்.